குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். 2024 டிசம்பரில் பாமக பொதுக்குழுவில் ராமதாஸ் அன்புமணி இடையே மோதல் வெடித்தது. இருவரும் தனித்தனியாக செயல்பட்டனர். நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் நேருக்கு நேர் மோதினர். அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட அன்புமணி தலைமையிலான பாமக 4 இடங்களில் வென்றது. கட்சி முழுமையாக அன்புமணியின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. தொடர்ந்து ஜூன் 24 ராமதாஸின் திருமண நாளன்று குடும்பத்துடன் சென்று அன்புமணி ஆசி பெற்றார். மகனை கட்டி அணைத்து ராமதாஸ் கண்ணீர் சிந்தியது பாமகவினரை நெகிழ வைத்தது. பாமக, வன்னியர் சங்கம் உள்ளிட்ட அமைப்புகளை நிர்வகிக்கும் பொறுப்பை அன்புமணியிடம் ராமதாஸ் ஒப்படைத்ததாக கூறப்பட்டது. ஆனால் இதை ராமதாஸின் மூத்த மகள் ஸ்ரீகாந்தி, பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, முன்னாள் எம்எல்ஏ அருள் உள்ளிட்டோர் விரும்பவில்லை என கூறப்படுகிறது. நேற்று தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிர்வாகிகள் கூட்டத்துக்கு அன்புமணி ஏற்பாடு செய்திருந்தார். ராமதாஸால் பொதுச் செயலராக நியமிக்கப்பட்ட முரளி சங்கர் உள்ளிட்டோருக்கு அழைப்பு அனுப்பப்பட்டது. ராமதாஸால் செயல் தலைவராக நியமிக்கப்பட்ட அவரது மூத்த மகள் ஸ்ரீகாந்தி, ஜி.கே. மணி, அருள் உள்ளிட்ட சிலர் அழைக்கப்படவில்லை. நிர்வாகிகள் கூட்டத்தை புறக்கணிப்பதாக முரளி சங்கர் உள்ளிட்ட ராமதாஸ் ஆதரவாளர்கள் தெரிவித்தனர். நேற்று முன்தினம் ராமதாஸை சந்தித்த ஸ்ரீகாந்தி, நெருக்கடியான நேரத்தில் உங்களுக்கு துணையாக இருந்தோம். செயல் தலைவர் பதவி கொடுத்ததால் பல மாவட்டங்களுக்கு பயணம் செய்தேன். கட்சிக்காக உழைத்த நிர்வாகிகள் பலர் எனக்கு ஆதரவாக இருந்தனர். இப்படி என்னையும் எனக்கு உறுதுணையாக இருந்தவர்களையும் நட்டாற்றில் விடலாமா? இது நியாயமா என கேட்டுள்ளார். குழப்பங்களால் மாநில நிர்வாகிகள் கூட்டத்தை அன்புமணி ரத்து செய்தார். தந்தையும் மகனும் இணைந்தும் மீண்டும் சிக்கல் ஏற்பட்டுள்ளதால் அக்கட்சிக்குள் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.